This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம உணவு முறைகள் நிறைய மாறிடுச்சுங்க. முதல்லலாம் வந்துட்டு மண்பாண்டத்தில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்கள், ஈய பாத்திரங்கள், அப்புறம் ஸ்டீல், இப்படி எல்லாமே வந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நான்ஸ்டிக்கில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுங்க. அந்த கெமிக்கல் எல்லாம் தான் நான்ஸ்டிக், அதாவது ஒட்டாமல் வருது, அவ்வளோதான். தோசை சுட்டால் ஒட்டாமல் வரணும், ஈஸியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்துட்டு யோசிக்கிறதே இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடப்பில் நிறைய கேன்சர், அப்புறம் கல்லீரல் பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு ஹீட் ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த ஹீட்டில் நம்ம சாப்பிட்ற அத்தனை உணவு, அதாவது அதில் செய்யக்கூடிய அத்தனை உணவுப் பொருள்கள்லையும் அந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும். ஓகேங்களா? அப்படி கலந்து அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் சேர உடம்புல போய் ஜீரணமாகாது. அது எல்லாம் ஒரு பக்கம் சேவ் ஆகும். அதுதான் கேன்சராக மாறுது. ஓகேங்களா? இதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமே இந்த நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த நான்ஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்காக பழையபடி மண்பானையில் சமைங்க நல்லா சொல்ல விரும்பலை. நம்ம வீட்டில் இருக்க ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கலாம். அதே மாதிரி ஈய பாத்திரங்களில் சமைக்கலாம். ஈய பாத்திரம் கூட கொஞ்சம் டஃப்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம மக்கள், அதாவது நம்ம தாய்மார்கள் எல்லாமே அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சாங்க. அது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சுகாதாரமாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அதே கதி தான் இப்போ இந்த நான்ஸ்டிக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்ஸ்டிக் அப்படிங்கிறத தவிர்ப்போம். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது போக நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.